சென்னையில் இருந்து அபுதாபி செல்லக்கூடிய விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், கூடுதல் தகவல். அதாவது இன்னைக்கு சென்னை விமான நிலையம் சர்வதேச முனையத்திலிருந்து ஏர் அரேபியா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் அதிகாலை 5 மணிக்கு சென்னை புறப்பட்டது. இதில் 164 பயணிகள் மற்றும் பைலட் விமான சிப்பந்திகள் உள்பட மற்றும் 177 பேர் பயணித்தனர். இந்த நிலையில் அந்த விமானம் ஓடுபாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அந்த விமானி அந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு உள்ளதை கண்டறிந்தார். இதனால் அவர் கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவித்ததன் பேரில் விமானம் பறக்கிறதுக்கு முன்பாக உடனடியாக அவசரமாக நிறுத்தப்பட்டது. மீண்டும் அந்த விமானத்தை அதே இடத்துக்கு இழுவை வாகனம் மூலம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அதில் உள்ள பயணிகளை இறக்கி காக்கும் அறையில் தங்க வைக்கப்பட்டனர். ஆனாலும் அந்த விமானத்தை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். பிற்பகல் வரை பயணிகள் காத்திருந்த நிலையிலும் சரி செய்ய முடியவில்லை. அதனால் விமானம் ரத்து என பகல் அறிவித்தனர். ஆனாலும் அந்த விமானத்தை சீர் செய்யும் பணியில் தொழில்நுட்ப இவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் மாலை வரை இதுவரை இன்னும் அந்த விமானம் சரி செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் அந்த 164 பயணிகளிலும் சென்னையில் உள்ள பல்வேறு நட்சத்திர ஓட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விமானம் நாளைக்கு தான் இயங்கும் என அவர்களிடம் தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் பயணிகள் தரப்பில் பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியதை நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் போக வேண்டும் என்று இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறை எடுத்துரைத்து அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தி இப்போது பல்வேறு ஓட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த ஏர் அரேபியன் விமானம் அதனை தொழில்நுட்ப கோளாறை சீர் செய்யும் பணியில் தொடர்ந்து விமான ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளை காலை தான் மீண்டும் அதே குறிப்பிட்ட நேரத்தில் இயக்கப்படுமா என அதிகாலை முக்கிய அறிவிப்பு வெளியாகும் விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.